نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا. ما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون إنما يتذكر أولو الألباب. وقال النبي صلى الله عليه وسلم إنما شفاء العي السؤال أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மாணவர்களது 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வுகளுக்கான முடிவுகள் வந்து கொண்டிருக்கிற ஒரு நேரமாக இருக்கிறது. மொத்தத்திலே இது ஒரு கல்வி பருவமாக இருக்கிறது. மறுபக்கம் மதரசாக்களும் ஆரம்பிக்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கிற ஒரு காலமாக இருக்கிறது. இன்றைய தினம் 10ஆம் வகுப்புக்கான தேர்வு முடிவுகளை மாணவர்கள் பார்த்து வருகிறார்கள். எல்லாம் அல்ல அல்லாஹ் நம்முடைய மாணவ கண்மணிகள் கல்வியிலே முன்னேற்றத்தை அடைவதற்கு தௌஃபீக் செய்வானாக. அருமையானவர்களே, நம்முடைய மார்க்கம் அறிவு சார்ந்த ஒரு மார்க்கம். இந்த மார்க்கமே ஒரு அறிவு மார்க்கம்தான். வாசிப்பையும் படிப்பையும் அறிவையும் ஊக்குவிக்கிற ஒரு மார்க்கம். அறியாமையை எதிர்க்கிற ஒலிக்கிற ஒரு மார்க்கம் இது. நம்முடைய குர்ஆனுடைய ஆரம்ப வசனங்களே 2 முறை இக்ரா இக்ரா வாசியுங்கள் என்றுதான் சொல்கிறது. அல்லம என்ற வார்த்தை, அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான் என்ற வார்த்தை 2 முறை வருகிறது திருமறையினுடைய ஆரம்ப வசனங்களே. அந்த துவக்க வசனத்திலேயே அல்லம பில் கலம், பேனாவை கொண்டு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். ஆக பேனா என்று வருகிறது, வாசிப்பு படியுங்கள் என்று வருகிறது, இறைவன் கற்றுக் கொடுத்தான் என்று வருகிறது. இதெல்லாம் பெருமானாருக்கு முதல் வஹியிலே வந்த வார்த்தைகள். நியாயமாக பார்த்தால் முதல் வஹி மனிதனுக்கு அல்லாஹுடைய புறத்திலிருந்து வரக்கூடிய முதல் வழிகாட்டல் இயற்கையா என்னவாக இருக்கணும்? அல்லாஹ்வை வணங்குங்கள் என்று இருக்க வேண்டும். அல்லாஹ்வை ஒருவன் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள், அவனுக்கு இணை வைக்காதீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கணும். ஆனால் இவை எதுவுமே இல்லை. ஆரம்ப வசனங்களில் அல்லாஹ் தன்னை பற்றியோ தன்னுடைய வஹ்தானியத்தை பற்றியோ தன்னுடைய வழிபாடுகளை பற்றியோ அல்லாஹ் அறிவிக்கல. அந்த ஆரம்ப வசனங்கள்ல அல்லாஹ் படிக்க தான் சொல்றான். ஏன்னா படிப்பு தான் எல்லாவற்றுக்கும் உதவும். அல்லாஹ்வை புரிந்து கொள்வதற்கும் அறிவு தேவை, அல்லாஹ்வை ஒருவன் என்று நம்புவதற்கும் அறிவு தேவை, அவனை வணங்குவதற்கும் அறிவு தேவை. நம்ம தொழுகிறோன்னு சொன்னா இந்த தொழுகைக்கு நேரங்கள் வந்திருக்கணும், தொழுகைக்கான கால நேரங்கள். இந்த கால நேரங்கள் சூரியனுடைய சுழற்சியை ஒட்டி தான் இருக்குது. அப்படியானால் அந்த அறிவு நமக்கு தேவை. நாம் தொழ வேண்டும் என்று சொன்னால் கிபிலாவை முன்னோக்கி தொழணும். நாம் வசிக்கிற இடத்திலிருந்து மக்கத்துல் முக்கர்ரமா எங்கே இருக்கிறது? அப்போ அந்த அறிவு கிபிலா திசை அறியணும்னு சொன்னால் அதற்கு ஒரு அறிவு தேவை. அப்போ எல்லாவற்றுக்குமே அறிவு தேவை. எனவே தான் ஆரம்ப வசனங்களிலேயே அறிவு குறித்து குர்ஆன் போதிக்கிறது. மக்காவில் அருளப்பட்ட பல வசனங்களில் பேனாவை பற்றி வருது. பேனா என்று ஒரு அத்தியாயமும் இருக்கிறது. சூரத்து ரஹ்மானிலும் அல்லமல் குர்ஆன், குர்ஆனை கற்றுக் கொடுத்தான் என்று கல்வியை பற்றி அல்லாஹ் சொல்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புத்தன்மை உம்மி நபி, எழுதவோ படிக்கவோ தெரியாத நபி என்பது அவங்களுடைய சிறப்புத்தன்மை. ஆனால் அவர்கள் இந்த எழுத படிக்க தெரியாத நிலையை உலகத்தில் அழிக்கிறதுக்கு தான் வந்தாங்க. அவங்க எல்லாரையும் படிக்க சொன்னாங்க, எல்லாரையும் எழுத கற்றுக்கொள்ள சொன்னாங்க. பெருமானாருடைய
வாழ்க்கையில் எல்லாரும் எழுத தெரியணும். பத்ரு போர்ல கைதிகளாக மக்காவுடைய காபிர்கள் 70 பேர் பிடிபட்டாங்க. அதுல சில பேருக்கு எழுத தெரியும். எழுத தெரிந்த கைதிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களிடம் பிணைத்தொகையாக பணமா வாங்கல, காசா வாங்கல. சொன்னாங்க அதுக்கு பதிலாக மதீனாவில் உள்ள அன்சாரி குழந்தைகளில் 10 குழந்தைகளுக்கு எழுத்தை கற்றுக் கொடுங்கள். ஒரு கைதி 10 பேருக்கு எழுத கற்றுக் கொடுக்க வேண்டும், அதுதான் உங்களுக்கான பிணைத்தொகை என்று சொன்னான். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வருகிற போது அவருக்கு ஒரு 10-11 வயது சிறுவர் தான், நல்ல புத்திசாலி சிறுவர். அந்த மக்காவுடைய கைதிகளிடம் எழுதுவதை கற்றுக்கொண்ட தோழர்கள்ல நானும் ஒருவர் என்று சொல்றாங்க. அவர் 15 நாள்ல எழுத படிச்சுக்கிட்டாரு, எல்லா மொழிகளையும் கற்றாரு, யூதர்களுடைய பாஷையை கத்துக்கிட்டாரு, கிறிஸ்தவர்களுடைய மொழியை கத்துக்கிட்டாரு. இதெல்லாம் திருமிதியில வருகிறது. கிதாபத்து என்னங்க, அதாவது எழுத்தை படிப்பது அப்படிங்கிற பாடத்துல பல மொழிகளை கற்றாங்க. இந்த மார்க்கம் அறிவாளிகளையும் ஊக்குவிக்கிற ஒரு மார்க்கம் இது. அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ் இப்னு மாஜாவுல வருது. யாராவது கல்வி கற்க வந்தால் அபூ சயீதுல் குத்ரி அவங்க சொல்லுவாங்க, மர்ஹபன் மர்ஹபன் பி வஸியத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானாரால் வசியத்து செய்யப்பட்ட மாணவர்களே வருக என்று தான் வரவேற்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலகத்தை விட்டும் பிரிவதற்கு முன்னால கல்வி கற்கப்பதற்காக வரக்கூடிய மாணவர்களை கண்டால் அவர்களை மர்ஹபா வாருங்கள் என்று சொல்லி வரவேறுங்கள் என்று சொன்னாங்க என்று அபூ சயீதுல் குத்ரி அவர்கள் யாராவது கல்வியை கற்றுக்கொள்ள வந்தால் வரவேற்பார்கள் என்று வருகிறது. அருமையானவர்களே, ஹஜ்ரத் அலி அவர்கள் சொன்னதாக ஒரு கவிதை சொல்லப்படும். சிலர் வேறு சிலர் சொன்னதாகவும் சொல்லுவாங்க. ஃபில் ஜஹலி கபிலல் மௌத்தி மௌத்துன் லி அஹ்லிஹி வ அஜ்ஸாமுஹும் கபிலல் குபூரி குபூரு. அறியாமை இருக்குது, யாரிடம் அறியாமை இருக்கிறதோ அவன் மரணத்திற்கு முன்னாலேயே மரணித்து விட்டான். யார் அறியாதவனா இருக்கிறானோ மௌத்தாகிறதுக்கு முன்னால மௌத்தா போயிட்டான். அவன் கபருக்கு போறதுக்கு முன்னால அவனை சுமக்கிற உடல் தான் அவனுக்கு முதல் கபர். அதனால தான் குர்ஆன் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன் வல்லதீன லா யஅலமூன், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாக மாட்டார்கள். அறிந்தவர்கள் உயிரோடு இருப்பவர்கள், அறியாதவர்கள் மரணித்தவர்கள் என்று அறிஞர் பெருமக்கள் சொல்லுவாங்க. குர்ஆன் அதனால தான் கேளுங்க, எல்லா விஷயத்தையும் கேளுங்க. ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன், நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் அறிந்தவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, இன்னமா ஷிஃபாஉல் ஐயி ஸுஆல், அறியாமை என்கிற நோய்க்கு நிவாரணம் என்ன? கேட்கணும். ஒரு விஷயம் தெரியலையா, கேட்டு தெரிந்து கொள்வதுதான் அறியாமைக்கான நிவாரணம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அருமையானவர்களே, இப்படி நாம் அறிவு சமுதாயம், ஒரு காலத்தில் இந்த உலகத்தையே நாம தான் அறிவாலும் எல்லாவற்றை கொண்டும் உலகத்தை ஆட்சி செய்த ஒரு சமுதாயம். இன்னைக்கு நம்ம சமூகம் இருக்கிற கல்வித்துறையில் நாம் எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கிறோங்கிறத விவரிக்க முடியாது. அப்போ இந்த மார்க்கம் கல்விக்கு ஊக்குவிக்கிற மார்க்கம். ஒரு கல்வி இருக்கிற மாணவனுக்கு மார்க்கம் சொல்லக்கூடிய சிறப்பு என்ன? அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்திற்கான பாதையை லேசாக்குறான். ஒரு கல்வியாளனுக்காக வானவர்கள் ரெக்கையை விரிக்கிறாங்க என்று வருது. ஒரு கல்வியாளனுக்காக உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளும் பாவ மன்னிப்பு தேடுகிறது. தண்ணீரில் உள்ள மீன்களும் வானத்தில் பறக்கிற பறவைகளும் எல்லாம் ஒரு கல்விமானுக்காக இஸ்திக்பார் செய்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க. அப்படித்தான் நமக்கு இந்த மார்க்கம் கல்வியை குறித்து அவ்வளவு தூரம் ஊக்குவிக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களும் எழுத்தறிவை கற்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாங்க. மதீனால ஒரு அன்சாரி பெண்மணி இருந்தாங்க, ஷிஃபா பின்து அப்துல்லா என்று ஒரு பெண்மணி, ஒரு சிறந்த அறிவாளி பெண்மணி. ஹஜ்ரத் உமர் அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்தில் அந்த பெண்ணுடைய திறமையை பயன்படுத்தினாங்க, அந்த பெண்ணுடைய அறிவாற்றலை பயன்படுத்தினாங்க. மதீனாவுடைய கடை வீதியில பெண்கள் சம்பந்தப்பட்ட இடத்துல பெண்களுடைய போக்குவரத்தை சரி செய்வதற்கு இந்த ஷிஃபாங்கிற பெண்ணை தான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நியமிச்சிருந்தாங்க. அந்த பெண்ணுக்கு எழுத தெரியும், சில நோய்களுக்கான மருத்துவ முறையும் தெரியும். அம்மை நோய் போன்றவைகளுக்கு மருத்துவம் செய்கிற அந்த காலத்தில் இருந்த நாட்டு வைத்தியம் அந்த அம்மாவுக்கு தெரியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை
அந்த ஷிஃபாங்கிற பெண்ணிடத்தில் தன் மனைவி ஹப்ஸா ரதியல்லாஹு அவர்களை அழைத்து கொண்டு சென்று சொன்னாங்க, இதோ ஹப்ஸா வந்திருக்கிறாங்க, இவளுக்கு எழுதவும் கற்றுக்கொடு, அதே போல அம்மை நோய்க்கான மருத்துவ முறையையும் கற்றுக்கொடு, எழுதவும் தெரியணும் அதையும் சொல்லிக் கொடு, நீ வைத்தியம் செய்கிறாய் அல்லவா அம்மை நோய்க்கு, அந்த நோய்க்கான மருத்துவ முறையையும் கற்றுக்கொடுன்னு சொன்னாங்க. அப்போ இதிலிருந்து முஸ்லிம்கள் மருத்துவம் படிக்க வேண்டும், முஸ்லிம்கள் எழுத்தறிவு பெறணும். இதெல்லாம் இந்த ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருவதை நாம் பார்க்கிறோம். அதனால தான் இஸ்லாம் வந்ததிலிருந்து சஹாபாக்கள் காலத்திலும் சரி, அதற்கு பிந்தைய காலத்திலும் சரி, முஸ்லிம்கள் அறிவுக்கும் கல்விக்கும் கல்வியாளர்களுக்கும் அவ்வளவு மரியாதை கொடுத்தாங்க. இங்கே கல்வின்னு சொல்கிற போது ஒரு கேள்வி எல்லாருக்கும் வரத்தான் செய்யும், இதெல்லாமே மார்க்க கல்விக்கு தானே சொந்தம் என்று. நிச்சயமாக மார்க்க கல்வி, மார்க்கம் சார்ந்த சட்டத்திட்டங்களுடைய கல்வி அது அடிப்படை, அது முதன்மையானது, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. குர்ஆனுடைய அறிவு, ஹதீஸுடைய அறிவு அதுதான் முதன்மையானது. ஆனால் புரிந்து கொள்ளணும், குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் மார்க்கம் சார்ந்த கல்வி மட்டுமே கிடையாது, எல்லா கல்வியும் இருக்கத்தான் செய்கிறது. எல்லா கல்வியும் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா கல்வியும் ஊக்குவிச்சாங்க. பெருமானார் வாழ்ந்த காலத்தில் மதீனாவில் இதய நோய்க்கு சிகிச்சை செய்யக்கூடிய மருத்துவர்கள் இருந்தாங்க. இதய நோய்க்கு சிகிச்சை செய்யக்கூடிய மருத்துவர்கள் சாது பின் அபி வக்காஸ், அவங்களுக்கு கொஞ்சம் ஹார்ட்ல ஏதோ பாதிப்பு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இங்கே மதீனால ஹாரிஸ் இப்னு கலதான்னு ஒருத்தர் இருக்கிறார், அவர் இதய நோய்க்கு சிகிச்சை செய்வார், நீங்கள் அவர்கிட்ட போய் சிகிச்சை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பெருமானாரும் அக்காலத்தில் இதய நோய்க்கான ஒரு மருந்தையும் பரிந்துரை செய்கிறாங்க. அவர்கிட்ட போங்கன்னு சொல்கிறாங்க, மருத்துவர்கிட்ட போகணும், அவர்கிட்ட போக சொல்கிறாங்க. தானே ஒரு மருத்துவம் சொல்கிறாங்க, இதய நோயில் பாதிக்கப்பட்டால் அதுக்கு பேரிச்சம் பழங்களுடைய கொட்டைகளை அரைத்து, பேரிச்சம் பழங்கள் இருக்குல்லே அதை கொட்டையை அரைத்து அதை வாயில சொட்டு மருந்தாக விட்டால் இதய நோய்கள் சரியாகும். இது அந்த நேரத்தில் இருந்த நோய்கள், இப்போ அதில் பல விதங்கள் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையும் சொல்கிறாங்க, இதை அவர்கிட்ட போய் சொல்லுங்க, நான் சொன்னேன்னு சொல்லுங்க, அவர்கிட்ட போய் வைத்தியம் பாருங்கன்னு சொல்கிறாங்க. அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இதய நோய்க்கு மருத்துவம் பார்க்கிற அக்காலத்தினுடைய மருத்துவர்கள் இருந்தாங்க. அவங்கள்ட்ட போய் தெரியுமாறு படிக்குமாறு சொன்னாங்க. இப்படி எல்லா காலத்திலையும் உலமாக்களை, அறிஞர்களை, எல்லா துறையை சார்ந்தவர்கள் அறிஞர்கள் தான். உலமாங்கிற வார்த்தையும் அதுதான். குர்ஆன்ல இருக்கக்கூடிய கல்வி என்பது எல்லா கல்வியும் குர்ஆன்ல இருக்குது. மார்க்கம் சார்ந்த கல்வியும் இருக்கிறது, குர்ஆன்ல விண்ணியல் சார்ந்த கல்வியும் இருக்கிறது. எல்லா கல்வியும் குர்ஆனில் உண்டு. அதை அறிகிற அளவுக்கு நமக்கு அறிவு பத்தாது என்று ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க. அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்வி கற்கிற மாணவர்களுக்கு தான் எல்லாவற்றிலும் முன்னுரிமை கொடுப்பாங்க. மதீனா வந்த உடனே செஞ்ச முதல்ல 2 காரியம் தான் செஞ்சாங்க. ஒன்று மஸ்ஜிதை நிறுவனாங்க, 2வது மதரசாவை நிறுவனாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா வந்தது செஞ்ச 2 காரியம், முதல்ல பள்ளியை கட்டினாங்க, 2வது அந்த பள்ளியில் சுஃபா மாணவர்களுக்கான ஒரு ஏரியாவை, ஒரு பகுதியை ஒதுக்குனாங்க. இஸ்லாத்தினுடைய முதல் மதரசாவும் அதுதான். அங்கு படித்தவர்கள் இஸ்லாத்தினுடைய முதல் மாணவர்கள். இந்த 2 தான் முதல்ல செஞ்சாங்க. அந்த மாணவர்களுக்கான உணவு தேவைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்பாடு செஞ்சாங்க. பெருமானாருக்கு அன்பளிப்பாக வீட்டுக்கு என்ன வந்தாலும் யாரை கூப்பிடுவாங்க? இந்த சுஃபா மாணவர்கள், அவங்கள தான் கூப்பிடுவாங்க. வாங்க வீட்டில் எல்லாரும் என்ன செய்வாங்க? சாப்பிட கூப்பிடுவாங்க. ஒரு பால் வந்தாலும் சரி, ஒரு பலகாரம் வந்தாலும் சரி, குடிக்கிற பானமோ சாப்பிடுகிற உணவோ எதுவாக இருந்தாலும் திண்ணை தோழர்கள் அழைப்பாங்க, வந்து சாப்பிடுமாறு சொல்வது தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கம். கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. கல்வி அறிவு பெற்றவர்களை பெருமானார் பாராட்டுவாங்க. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் 6வதாக இஸ்லாத்தை தழுவிய ஒரு சஹாபி. இன்றைக்கு நாம் பின்பற்றுகிற ஹனஃபி மதுஹபனுடைய இந்த சட்டத்திட்டங்கள் எல்லாமே இப்னு மஸ்ஊதிடமிருந்து பெறப்பட்டவை தான். இமாம் அபு ஹனீஃபாவுடைய ஆசிரியர்கள் மேலே மேலே போனீங்கன்னா அந்த தொடர் எங்கே போய் முடியும்? இப்னு மஸ்ஊதிடத்தில் முடியும். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய அறிவாளியாக இருந்தாங்க. அவங்க முஸ்லிமான நேரத்தில் பெருமானார் அவரை பார்த்து சொன்னாங்க, இன்னக குலாமும் முஅல்லமுன், இப்னு மஸ்ஊத் அவர்களே நீர் அறிவார்ந்த வாலிபர்னு சொன்னாங்க. அவருடைய அறிவை பாராட்டினாங்க. அதில் தான் அவர் குர்ஆன்ல இருந்து ஹதீஸில் இருந்து சட்டங்களை அவ்வளவு ஆய்வு செய்யக்கூடிய ஒரு சஹாபி. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை
ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனக்கு அருகில் வைத்து மரியாதை கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த மார்க்கம் கல்வியை ஊக்குவிக்கிற, கல்வியாளர்களை மதிக்கிற மார்க்கம். ஹஜ்ரத் உமர் அவர்கள் தனக்கு பக்கத்தில் வயதில் சிறியவர்கள் இப்னு அப்பாஸ் போன்றவர்களை கூட வச்சாங்க. ஏன்? கல்விமான்கள், அறிவாளிகள் என்று தான் பார்ப்பாங்க. அருமையானவர்களே, நம்முடைய மார்க்கத்தினுடைய முன்னோடிகள் எல்லாம் கல்விக்கும் கல்வி படிக்கிற மாணவர்களுக்கும் எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு செஞ்சாங்க. ஹஜ்ரத் இமாம் அபு ஹனீஃபாவுடைய மாணவர் இமாம் அபு யூசுப், அவரும் பெரிய புத்திசாலி மாணவர் தான், சாதாரணமான ஆள்லாம் கிடையாது. இமாம் அபு ஹனீஃபாட்ட வந்து மார்க்கம் சட்டத்தை எல்லாம் படிச்சுட்டு போவாங்க. சில நாட்களாக அவர் பாடத்துக்கே வரல, அவருடைய வருகை இல்லை. இமாம் அபு ஹனீஃபா அவர்கள் கேட்குறாங்க, ஏன்பா நீ வர்றதில்லைன்னு சொல்லி. இல்லை, என் தந்தை வந்து நாம் ஏழையாக இருக்கிறோம்ப்பா, நாம் எல்லாம் படித்தா என்னத்துக்கு ஆகிறது? அபு ஹனீஃபா பணக்காரர், அவர் வந்து கல்விக்காக நேரத்தை கொடுக்கலாம். நாம் ஏழையாக இருக்கிறோம், நம்ம சம்பாதிச்சா தான் சாப்பிட முடியும். அதனால் என் தந்தை வந்து பாடத்துக்கு வர்றதை தடுத்து நிறுத்திட்டாங்க. இமாம் அபு ஹனீஃபா அவர்கள் அவரிடத்துல ஒரு பையை தூக்கி போட்டாங்க. சொன்னாங்க, இதில் 100 திர்ஹம் இருக்குது, இந்த 100 திர்ஹத்தை வீட்டு செலவுக்கு வைத்துக்கள், தினசரி பாடத்துக்கு வந்துரு, இந்த 100 திர்ஹம் என்னைக்கு காலியாகதோ மறுபடி கேளு, நான் தர்றேன்னு சொன்னாங்க. அப்படி அந்த காலத்தினுடைய ஆசிரியர்கள் ஏழை மாணவர்களுக்கு தன்னுடைய சொந்த காசை கொடுத்து அப்படிப்பட்ட கல்விமான்களை உருவாக்கினாங்க. ஒரு பகுதிக்கு ஹாரூன் ரஷீத் வருகை தருகிறார்கள். மக்கள் எல்லாம் ஹாரூன் ரஷீதை சுற்றி என்ன செய்கிறாங்க, நிற்கிறாங்க. தலைவர்கள் வந்தால் மக்கள் வேடிக்கை பார்ப்பது வழக்கம், அன்றைக்கும் இருந்தது, இன்றைக்கும் இருந்தது. ஹாரூன் ரஷீத் வருகிற போது மக்கள் சூழ்ந்திருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா ஹாரூன் ரஷீதை சுற்றி நின்ன கூட்டம் எல்லாம் வேற எங்கேயோ ஓடி போயிட்டாங்க. எல்லாம் அடிச்சு புரண்டு ஓடுறாங்க. மக்களுடைய காலணிகள், செருப்பு, காலில் போட்டிருக்கிற செருப்பெல்லாம் விட்டு போட்டு ஓடுறாங்க. கூட்ட நெரிசல்ல காலில் கடந்த செருப்பு போட்டுட்டு ஓடுறாங்க. அப்படிங்களா? அப்போ ஹாரூன் ரஷீத் கேட்குறாங்க, என்ன ஆச்சு இங்கே, என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ சொன்னாங்க, இங்கே அப்துல்லாஹ் இப்னுல் முபாரக், ஒரு மாபெரும் அறிஞர், ஒரு மாபெரும் ஹதீஸ் கலை அறிஞர், ஒரு சட்டமேதை, அவர் வந்திருக்கிறாரு. அவரை பார்த்ததும் மக்கள் அவர் பின்னால் ஓடி போயிட்டாங்கன்னு சொல்லி. அப்போ ஹாரூன் ரஷீதுடைய மனைவி சொன்னாங்க, அவர் தான்ப்பா மன்னர், நீங்கள் மன்னர் இல்லை. உங்களை பார்க்கறதுக்கு காசு கொடுத்து மக்களை கூட்ட வேண்டியிருக்கு. அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்கும் போது தெரியுது. உங்களை பார்க்கறதுக்கு மக்களை கூட்ட வேண்டி இருக்குது. ஆனால் அவர் பின்னால் மக்களை கூட்டாமல் மக்கள் ஓடி போகிறாங்க. வல்லாஹி இன்னஹுல் மலிக், அவர் தான் உண்மையான அரசர், நீர் அரசர் இல்லை என்பதாக ஹாரூன் ரஷீதுடைய மனைவி சொன்னாங்க. மக்கள் அந்த காலத்தில் உலமாக்களை, அறிஞர்களை அந்த அளவுக்கு மதித்தாங்க. சுலைமான் இப்னு அப்துல் மலிக் அவர்கள் ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறார், மக்காவுக்கு போயிருக்கிறாரு. சுலைமான் இப்னு அப்துல் மலிக் பெரிய ஹலீஃபா, அவர் ஒரு பெரிய நிலப்பரப்பு ஆட்சி செய்தவர். மக்கால போய் கேட்குறாரு, இந்த மக்கால அறிஞர் யாருன்னு கேட்குறாங்க. யார் இந்த மக்காவுடைய ஆலிம்? அந்த காலத்தில் ஒவ்வொரு நகரத்திலையும் ஒரு ஆலிம் இருப்பார், எல்லாம் அவர்கிட்ட தான் சட்டம் கேட்பாங்க. யார் இந்த மக்காவுடைய அறிஞர்னு சொல்லி எல்லாம் சொன்னாங்க, அத்தா இப்னு அபி ரபாஹ்னு சொல்லி. அத்தாவா, சரி, அவர் யார் எனக்கு காட்டுங்கன்னு சொன்னாங்க. இமாம் அத்தா இப்னு அபி ரபாஹ் இருக்கிற இடத்துக்கு அழைச்சிட்டு போனாங்க. மக்காவுடைய பெரிய ஆலிம். மக்கா என்பது எல்லா காலத்திலையும் மக்கள் கூடுகிற இடம். அந்த மக்காவுடைய ஆலிம் ஒரு கம்பீரமாக இருப்பார், பார்ப்பதற்கே வசீகரமாக இருப்பார் அப்படின்லாம் நினச்சி போனால் அங்கே பார்த்தா ஒரு கருப்பினத்தை சார்ந்தவர், ஒரு கருப்பினத்தை சார்ந்தவர். பார்ப்பதற்கு எந்த அழகும் வசீகரமும் கிடையாது, எந்த அசீகரமும் இல்லை. தோற்றமும் அழகில்லை, முகமும் அழகில்லை, தலைமுடியும் அழகில்லை. அவருடைய தலையை பார்த்தா உலர்ந்த திராட்சை மாதிரி இருக்குது. பார்த்தா அவர் தான் அறிஞர். அப்போ அத்தா இப்னு அபி ரபாஹ் இடத்துல போய் சுலைமான் இப்னு அப்துல் மலிக் மக்கள் எல்லாம் அவர்கிட்ட சட்டம் கேட்கறதுக்காக வேண்டி வரிசையாக நிற்கிறாங்க. இவர் ஹலீஃபா இல்லையா? இவர் என்ன செய்கிறாரு, மக்களை முந்திக் கொண்டு தன்னுடைய காவலாளிகளை வைத்து முன்னால் போக முயற்சிக்கிறாரு. அங்கிருந்து அத்தா இப்னு அபி ரபாஹ் சொன்னாங்க, சுலைமான் அவர்களே வரிசையில் நில்லுங்கன்னா. போய் வரிசையில் நில்லுங்க, உங்களுக்கு முன்னால் வந்தவர்கள் நிற்கிறாங்க, நான் வரிசையாக அவங்களுக்கெல்லாம் சட்டம் சொன்ன பிறகு உங்கள் முறை எப்போ வருமோ அப்போ தான் உங்களுக்கு பதில் சொல்வேன்ட்டாங்க. அவரால் ஒன்றுமே பேச முடியல, எதுவுமே சொல்ல முடியல. போய் மன்னர் போய் வரிசையில் தான் நிற்கிறாரு, வரிசையில் நிற்கிறார். அப்படியே அவருடைய முறை வரும்போது, இப்போ சொல்லுங்கள் உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. அப்போ பதில் சொன்னாங்க. சுலைமான் சொன்னார், என் வாழ்க்கையில் யாருக்கு முன்னாலையும் நான் இப்படி
தரம் தாழ்ந்து நடத்தப்பட்டதில்லை இந்த அத்தாவுக்கு அபீரபாகுக்கும் முன்னாலேயே தவிர. அக்காலத்தில் பெரும் பெரும் மன்னர்கள் கூட அறிஞர்களுக்கு முன்னால தங்களை அவ்வளவு தூரம் தாழ்த்தி கொள்வாங்க. அறிஞர்கள் என்று சொன்னால் அவங்களுக்கு முன்னால பணிவாகத்தான் என்ன செய்வாங்க, நடப்பாங்க. இமாம் மாலிக் அவர்களிடத்தில் மதீனாவுக்கு ஒரு பெரிய மன்னர் வந்திருக்கிறாரு. இமாம் மாலிக்கை வர சொன்ன போது இமாம் மாலிக் வரமாட்டேன்னு சொன்னாங்க. கல்வியை நீங்க தேடி வாங்க, கல்வி உங்களை தேடி வராதுன்னு சொன்னாங்க. அருமையானவர்கள், இப்படியெல்லாம் இந்த மார்க்கம் கல்வியை ஊக்குவிக்கிற மார்க்கம். அதுல முதல்ல மதரசாவுடைய மார்க்க கல்வி தான். ஒரு காலத்துல ரெண்டும் பிரித்து பார்க்கப்பட்டதே கிடையாது. உலகத்துல முதலாக இன்றைக்கு யுனிவர்சிட்டின்னு சொல்லப்படுகிற பல்கலைக்கழகங்கள் இதை உலகத்துல முதல்ல உருவாக்குனது யாரு? முஸ்லிம்கள். இன்றைக்கு எகிப்தில் இருக்கிற ஜாமியுல் அஸ்ஹரா இருக்கட்டும், ஜாமியத்துல் கரவீனாக இருக்கட்டும், இந்த பல்கலைக்கழகங்களை எல்லாம் உலகத்துல முதல்ல முஸ்லிம்கள் தான் கொண்டு வந்தாங்க. பாடத்திட்ட அமைப்பு இதை உலகத்துல முஸ்லிம்கள் தான் முதல்ல கொண்டு வந்தாங்க. எல்லாவற்றுக்கும் உலகத்துல நாம தான் தலைமை தாங்கி இருந்தோம், இந்த உலகத்துக்கு வழிகாட்டிகளாக இருந்தோம். அருமையானவர்களே, மருத்துவ கல்வி ஒரு காலத்துல கிறிஸ்தவர்கள் மருத்துவம் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. கிறிஸ்தவ அறிஞர்கள் பாதிரியார்கள் நோய் வந்தா மருத்துவம் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஏன்னா நோய் என்பது அல்லாஹ்வுடைய தண்டனை. ஒரு மனுஷனுக்கு நோய் வருதுன்னா அல்லாஹ்வுடைய தண்டனை. நீ செஞ்ச பாவத்துக்கான தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். வைத்தியம் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. யாரு? கிறிஸ்தவம். வைத்தியம் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னா யாராவது மருந்தை கண்டுபிடிப்பானா? இதான் கிறிஸ்தவம். அப்படிதான் அழிஞ்சு போச்சு உலகத்துல. இன்னைக்கு கிறிஸ்தவ மதம் உலகத்துல இருக்குதானா? இல்லை, அது ஒரு தோத்து போன மதம். அப்ப அந்த காலகட்டம் வைத்தியமே பார்க்கக்கூடாதுன்னு சொன்ன காலகட்டத்தில் தான் முஸ்லிம்கள் எல்லா நோய்களுக்கும் மருந்தை கண்டுபிடிச்சாங்க. ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் மருத்துவத்தை ஊக்குவிக்குது. சொன்னாங்க, மா அன்ஸலல்லாஹு தாஅன் இல்லா அன்ஸல லஹு தவாஅன். அல்லாஹ் தஆலா உலகத்தில் எந்த நோயை இறக்கினாலும் அதற்கான மருந்தையும் இறக்காமல் இருப்பதில்லை. அதை அறிந்தவர் அறிகிறார், அறியாதவர் மடையராகவே இருக்கிறார்னு சொன்னாங்க. முஸ்லிம்கள் இந்த ஹதீஸை பார்த்தாங்க. அப்ப எல்லா நோய்க்கும் ஷிஃபா இருக்குது, எல்லா நோய்க்கும் மருந்து இருக்கிறது. கண்டுபிடிச்சாங்க அறிஞர் இப்னு சீனா அவர்கள் அல் கானூன் ஃபி திப் என்ற அழகான ஒரு அற்புதமான மருத்துவ நூலை எழுதினார். அல் கானூன் ஃபி திப்ங்கிற நூல் ஐரோப்பிய நாடுகளில் ஒரு 30 வருஷத்தில் இந்த அறிஞருடைய முஸ்லிம் அறிஞருடைய இந்த மருத்துவ நூல் இருக்கிறது. கிட்டத்தட்ட 15 பதிப்புகளுக்கு மேல் அது அச்சிடப்பட்டது. மீண்டும் மீண்டும் தீர 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 இன்றைக்கும் ஐரோப்பிய நாடுகளுடைய பல்கலைக்கழகங்கள்ல அல் கானூன் ஃபி திப் படித்து கொடுக்கப்படுது. எல்லா நோய்களுக்கும் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? எழுதியிருக்கிறார். இமாம் ராசி அவர்களுடைய ஹாபிங்கிற கிதாப் அது படித்து கொடுக்கப்படுது. எல்லாமே இஸ்லாமிய அறிஞர் பெருமக்கள் தான் அன்றைக்கு என்ன செஞ்சாங்க? கிதாபுகளை எழுதினாங்க. அறிஞர்கள் என்னங்க அறிவுலகத்தில் எல்லா விஷயங்களையும் கற்றுக் கொடுத்தாங்க. ஒரு காலத்தில் பக்தாதுக்கு வந்தாங்க, எகிப்துக்கு போனாங்க, யூதர்கள் கிறிஸ்தவர்கள் அங்கே போய் முஸ்லிம்கள்கிட்ட படித்தாங்க. இன்று இருக்கக்கூடிய எல்லா கல்விக்குமான அடிப்படை ஆசான்களாக ஒரு காலத்தில் முஸ்லிம்கள் தான் இருந்தாங்க. என்ன ஆச்சோ தெரியல, என்றைக்கு முஸ்லிம்கள் ஸ்பெயினை இழந்தாங்களோ, ஸ்பெயினை விட்டும் தூரமாச்சோ இஸ்லாம், அது முதற்கொண்டு தான் அறிவுலகத்தில் முஸ்லிம்களாகிய நாம பின்தங்க ஆரம்பித்தோம். இன்றைக்கு நமக்கும் கல்விக்கும் அறவே சம்பந்தம் இல்லாத, அறவே தொடர்பு இல்லாத ஒரு சமுதாயமாக நாம் ஆயிட்டோம். இந்த உலகத்தில் அறிவாயுதம் ரொம்ப ரொம்ப தேவை. அறிவுங்கிற ஆயுதம் யார்கிட்ட இருக்குதோ உலக அரசியல் அவனை சுற்றி தான் இருக்கும். ஒரு காலத்தில் இந்த உலகத்தில் அறிவின் ஆசான்களாக நாம் இருந்தோம், எல்லா கலைகளுடைய ஆசான்களாக நாம் இருந்தோம். அன்னைக்கு உலகம் நமக்கு அடிமைப்பட்டு கிடந்தது. ஆனால் என்னைக்கு முஸ்லிம்கள் அதை விட்டோமோ அப்போ எல்லா கலைகளும் நம்மளை விட்டும் போயிடுச்சு. இன்னைக்கு யூதர்கள் உலகத்திலேயே ஆக குறைந்த மக்கள் சதவீத தொகையில் உள்ள ஒரு கூட்டம்னா யூதர்கள் தான். ஆக குறைஞ்ச சதவீதம். இன்னைக்கு உலக அரசியலை அவன் தான் ஆட்டி படைக்கிறான். உலக அரசியல் அவன் கையில் தான் இருக்குது. எந்த நாடும் அவனை எதுவுமே கேட்க முடியாது. எல்லா விதமான கலைகளும் தொழில்நுட்பங்களும் அவர்களிடத்தில் இருக்குது. உலகத்தை அவன் ஆட்டி படைக்கிறான் இல்லையா? நம்ம நாட்டை எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம நாட்டில் பிராமணர்கள் இந்திய மக்கள் தொகையில் புல்லினங்க ரொம்ப ரொம்ப குறைவான சதவீதம். அந்த அவங்க தான் இன்னைக்கு ஆட்சி செய்கிறாங்க. எல்லா அவங்க தான். நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் ஒரு பிராமணரை சந்திக்கிறார். சென்னையில் இருக்கிற ஒரு பிராமணரை உள்துறை அமைச்சர் பார்த்துட்டு போறாரு.
இத்தனைக்கு அந்த பிராமணருக்கு அதிகாரத்தில் ஏதாவது பங்கு இருக்குதா? இல்லை. ஆட்சியில் அவருக்கு ஏதாவது தொடர்பு இருக்குதா? இல்லை. காரணம் என்ன? இதுதான், எல்லாரையும் அவங்க தான் கட்டுப்படுத்துறாங்க. நாட்டினுடைய பிரதமர்ல இருந்து, நாட்டினுடைய உள்துறை அமைச்சரில் இருந்து எல்லாத்தையும் அவங்க தான் கட்டுக் கொடுத்துருக்காங்க. பாருங்க, காஞ்சியிலிருந்து பல்வேறு நாட்டில் பல மடங்கள் இருக்கிறது, பிராமணர்களுக்கான மடங்கள். அந்த மடங்கள்ல வேதத்தை மட்டுமா சொல்லிக் கொடுக்குறாங்க? வேதத்தோடு அறிவியலையும் சொல்லிக் கொடுக்குறாங்க, வேதத்தோடு ஆங்கிலத்தையும் சொல்லிக் கொடுக்குறாங்க. எல்லா சங்கர மடத்தினுடைய ஆச்சாரியார்களை பார்த்தீங்கன்னா அவனுக்கு சமஸ்கிருதமும் தெரியும், ஆங்கிலமும் தெரியும். அவ்வளவு அழகா ஆங்கிலம் பேசுவான். ஆனால் சாமியார் தான் போட்டிருக்கிற எல்லாமே நாங்க சாமியாருடைய கோலம் தான். ஆனால் ஆங்கிலம் தெரியும். எல்லா கலைகளும் கற்றுக் கொடுக்கப்படுது. இந்த அறிவு தான் அவங்க இந்த நாட்டையே ஆட்டி படைக்கிறாங்கன்னு சொன்னா, அதிகாரம் எல்லாமே அவங்க கையில் இருக்குதுன்னா இந்த கல்வியை கொண்டு தான். ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டை கைப்பற்றிய நேரத்தில் முஸ்லிம்களாகிய நாம் ஆங்கிலேயர்களை விரட்டுறதுல அவனை எப்படியாவது இந்த நாட்டை விட்டும் அகற்றணும், அதில் நாம் என்ன செஞ்சோம்? கவனம் செலுத்தணும். அந்த காலகட்டத்தில் பிராமணர்கள் நல்ல கல்வியை படிச்சுக்கிட்டான், ஆங்கிலத்தை படிச்சுக்கிட்டான். அது அன்றைக்கும் அவர்களுக்கு பலன் தந்தது, இன்றைக்கும் பலன் தருகிறது. இப்படித்தான் நம்ம சமூகம் எல்லாவற்றிலும் பின்வாங்கிட்டோம். இந்த கல்வியை பற்றி பேசினா நமக்கு எந்த அக்கறையும் இல்லை. இப்போவே நிறைய பேர் நினைப்பான், அஜர் தேவையில்லாத தலை பேசுகிறார், நமக்கும் இதுக்கும் என்னையா சம்பந்தம் அப்படின்னு நினைக்கிறதா இங்கே பல பேருடைய உள்ளத்தில் ஓடுறதையே முகங்களை வச்சே தெரிஞ்சுக்கலாம். ஏதாவது பழங்கால கதைகளை சொன்னால் ரசிப்போம். அறிவும் கல்வியும் இந்த சமுதாயத்தை விட்டு அவ்வளவு தூரமாக போச்சு. இந்த தலைப்பு கூட ரசிக்கப்படாத தலைப்பாக ஆகிற அளவுக்கு இந்த உம்மத்தை அறிவை விட்டு அவ்வளோ தூரமாக போயிட்டான். ஆனால் இத்தனைக்கும் திருமறையினுடைய எல்லா வசனங்களும் எதை போதிக்குது? அறிவையும் சிந்திப்பதையும். இந்த குரானை சிந்திக்க வேண்டாமா? உள்ளங்கள் என்ன பூட்டு போடப்பட்டிருக்குதான்னு கேட்குறான். வானங்கள் பூமியை சிந்திப்பதில்லையான்னு கேட்குறான். ஒட்டகத்தை நீங்க பார்ப்பதில்லையான்னு கேட்குறான். இந்த பூமி எப்படி விரிக்கப்பட்டிருக்கிறது? எல்லாம் சிந்திக்கிற வசனங்கள். அந்த சிந்திக்கிற வசனங்களை கொண்ட வேதம் நாம் எதுக்கு வச்சிருக்கிறோம்? சிந்திப்பதற்கு இல்லை, மௌத்தா போனால் ஓதுறதுக்கு தான். யாராவது மௌத்தா போயிட்டா பள்ளியாசலுக்கு வந்து குரான் இருக்குதான்னு கேட்போம். இப்படிதான் நாம அந்த வேதத்தை ஒரு இறந்தவர்களுக்கான ஒன்றாக ஆக்கிட்டோம். குரானுடைய அந்த எல்லா இல்மும் அறிவும் கலையும் எல்லாத்தையும் தூக்கி போட்டோம். இந்த சமுதாயம் மீண்டும் தலைமைத்துவத்துக்கு வரணும்னு சொன்னா உலகளாவிய விதத்தில் கல்வியில அறிவுல இந்த சமுதாயம் மார்க்க பற்றோடு மார்க்க அறிவோடு இந்த கலைகளும் இந்த உம்மத்திற்கு தேவை. சமீபத்தில் வஃபாத்தானாங்க மௌலானா யூனுஸ் ஜோன்பூரின்னு சொல்லக்கூடிய சஹாரம்பூரில் பெரிய ஷேகுல் ஹதீஸா இருந்தவங்க. இந்திய மண்ணில் மகத்தான ஹதீஸ் கலைக்கு சேவை படைத்த மாபெரும் அறிஞர்கள் 3 பேர். அரபு உலமாக்கள்னு சொல்லுவாங்க. இந்த 3 பேர் இந்திய முஸ்லிம்களுக்கெல்லாம் பெருமை அப்படின்னு சொல்லுவாங்க. முதலாம் அவர் ஹதரத் ஷாஹுலில்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்க தான் தேவ்பந்தா இருக்கட்டும், சஹாரம்பூரா இருக்கட்டும், இந்த மதரசாக்கள் உருவாகிறதுக்கு அவங்களுடைய மாணவர்கள் தான் வந்து தோற்றுவிக்கிறாங்க. அவர் மாபெரும் அறிஞர், அவரை கொண்டு நாம பெருப்படணும். இரண்டாவது நபர் யார்? ஹதரத் ஷேகுல் ஹதீஸா இருந்த அன்வர் ஷா காஷ்மீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. மூணாவது நபர் யார்? இப்போ நான் சொன்ன மௌலானா யூனுஸ் சாப். அவங்க சில வருடங்களுக்கு முன்னால தான் மூத்தானாங்க. அவர்கள் அவங்களுடைய நினைவுகள் சம்பந்தமான நூலில் எழுதியிருக்கிறாங்க. முஸ்லிம்களுக்கு அறிவுரை செய்கிறாங்க. உங்களுடைய பிள்ளைகளை டாக்டர் ஆக்குங்க. சொல்றது யாருங்க? ஒரு ஷேகுல் ஹதீஸ் சொல்றாங்க, உங்களுடைய பிள்ளைகளை மருத்துவம் படிக்க வைங்க, உங்களுடைய பிள்ளைகளை வழக்கறிஞர்களாக ஆக்குங்க. அதற்கு இப்படியே சொல்றாங்க. பின்னால ஒரு வார்த்தையும் சொல்றாங்க, இந்த விஷயத்துல ஆலிம் சாக்கள் என்ன வேணாலும் சொல்லட்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சில ஆலிம் சாக்கள் படிக்க வேணாம்பாங்க, சில ஆலிம்கள் படிக்க வேண்டாம் என்று சொல்லுவாங்க. ஆலிம் சாக்கள் என்ன வேணாலும் சொல்லட்டும். இன்றைக்கு இந்த நாட்டில் முஸ்லிம் மருத்துவர்கள் தேவை, முஸ்லிம் வழக்கறிஞர்கள் தேவை. எனவே உங்களுடைய பிள்ளைகளை டாக்டர்களாக ஆக்குங்க, உங்க பிள்ளைகளை வழக்கறிஞர்களாக ஆக்குங்க, தீனோடு மார்க்கப்பட்டோடு. ஏன்னா தீன் இல்லைன்னா அவன் நாத்திகனா போயிடுவான், அவனே இஸ்லாத்துக்கு எதிராக பேசுவான். அதே போல தாருலும் தேவந்துடைய ஷேகுல் ஹதீஸாக இருந்த மௌலானா சயீத் அஹமத் பாலன்பூரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு உரையில சொல்றாங்க, முஸ்லிம் பெண் மக்களையும் ஒழுக்கத்தோடு நல்ல சூழலோடு மருத்துவம் படிக்க வைங்க, டாக்டர் ஆக்குங்கன்னு சொல்றாங்க. இப்படி பெரிய பெரிய ஷேகுல் ஹதீஸுகள் எல்லாம் இந்த சமுதாயம் வீழ்ந்தது அறிவுத்துறையில நாம பின்னடைவு தான் அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. எனவே அருமையானவர்களே, நம்முடைய பிள்ளைகளுக்குடைய இந்த பட்ட படிப்புகள், இந்த படிப்புகளுக்கான தேர்வுகள் வந்திருக்கிற நேரம், பிள்ளைகளை நல்லா படிக்க வைங்க.
நல்ல மேலே மேலே படிக்க வைங்க. நம்முடைய பிள்ளைகளை என்ன பார்க்காதீங்க, கோழி முட்டை போடுற மாதிரி அவங்க பணம் என்கிற முட்டை போடுகிற ஒரு பொருள் அல்ல. அவங்க நல்லா படிக்க வைங்க. எங்க சீக்கிரம் கடைக்கு அனுப்பணும், காசு வரணும். இப்படி தான் பல பெற்றோர்களுடைய மனோநிலை. உண்மையான சொத்து என்பது இந்த காசு பணம் அல்ல. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் தருகிற பெரிய சொத்து கல்வி தான், அறிவு சொத்து தான் பெரிய சொத்து. எனவே அந்த பிள்ளைகளை படிக்க வைங்க. நீங்கள் படிக்க வைக்கிறதுக்காக எவ்வளவு செலவு செய்தாலும் அந்த செலவு நன்மையானது. எந்த மாணவர்கள் ஏழை மாணவர்களாக இருக்கிறாங்களோ, சமுதாயத்தில் உள்ள வசதியானவர்கள், அந்த ஏழை மாணவர்களுடைய கல்விக்கு உதவி செய்யுங்க. அந்த ஏழை மாணவர்களுடைய கல்விக்கு நீங்கள் ஜக்காத்தை கூட கொடுக்கலாம். அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை என்ன அதையெல்லாம் பார்த்து உங்களுடைய ஜக்காத்து நிதியை கொடுத்தாவது மாணவர்களை கல்விக்காக உதவி செய்யுங்க. நிறைய அறிவுஜீவிகள் இருக்கணும். நம்முடைய சமுதாயத்தில் உள்ள இளைஞர்கள் பல துறைகளை படிக்கணும். எல்லாரும் ஒரே துறையில் போகக்கூடாது. எல்லா அறிஞர்களும் ஊரில் இருக்கணும், எல்லா துறை சார்ந்தவர்களும் இருக்கணும். அதுதான் இந்த சமூகத்திற்கான வளர்ச்சியும் இந்த சமூகத்தினுடைய கட்டமைப்பில் இந்த அறிவுசார் விஷயங்களும் இருக்கணும். எனவே ஒரு பக்கம் மதரசாக்கல்ல மார்க்கம் சார்ந்த கல்விக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும், அதுவும் தேவை. உம்மத்தில் ஒரு சாரார் அதுலேயும் படிக்கணும். இமாம் கஸ்ஸாலி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்கிறாங்க, கல்வினா என்ன, கல்வி எத்தனை வகை, எந்த கல்வியை படிக்கிறது ஃபர்து, எந்த கல்வியை படிக்கிறது சுன்னத்துன்னு சொல்லி இமாம் கஸ்ஸாலி இஹ்யா உலூமுத்தீனில் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் விவரிக்கிறாரு. அதில் சொல்கிறாரு, இல்ம ஷர்இன்னு ஒன்று இருக்குது, மார்க்க சட்டங்கள் சார்ந்த கல்வி. எப்படி தொழணும், எப்படி நோன்பு வைக்கணும், எப்படி ஜக்காத்து கொடுக்கணும், இது ஒரு கல்வி. இந்த கல்வி எல்லா முஸ்லிம்களும் படிக்கணும். கல்வியில் வேறு சில வகைகள் இருக்குது. அதில் மருத்துவத்தை முதலாவது சொல்கிறாரு, இன்னும் பல கல்வியை சொல்கிறாரு. மக்களுக்கு பயனுள்ள, மக்களுக்கு தேவையாக இருக்கிற கல்வி. இந்த கல்விகளை எல்லாம் படிக்கிறது ஃபரத கிஃபாயா, உம்மத்தில் ஒரு சாராராவது இதை படித்தாகணும்னு சொல்கிறான். அதனால் அருமையானவர்களே, நம்ம சமுதாயம் அறிவு சார்ந்த ஒரு சமுதாயமாக இருக்கணும். அறிவை கொண்டு தான் இந்த உலகத்தில் கண்ணியத்தை பெற முடியும். அறிவை கொண்டு தான் இந்த உலகத்தில் சவால்களை எதிர்கொள்ள முடியும். அறிவற்ற ஒரு சமூகம் இன்றைய உலகத்தினுடைய போட்டியை சமாளிக்க முடியாது. எதிரிகளுடைய சூழ்ச்சியை விளங்கவே முடியாது. இந்த சூழ்ச்சியெல்லாம் விளங்கணும்னு சொன்னால் ஒரு சமூகம் அறிவுசார் சமூகமாக இருக்கணும். எல்லாம் அல்ல அல்லாஹ் இந்த சமூகத்தில் கல்வியாளர்களை உருவாக்குவானாக, சிறந்த அறிஞர்களை உருவாக்குவானாக. இந்த சமூகத்திற்கு பயன்படுகின்ற எல்லா துறையிலையும் வல்லுநர்களை உருவாக்குவானாக. அல்லாஹ் நமது ஊரிலும் அத்தகைய கல்வியாளர்களை அல்லாஹ் ஏற்படுத்துவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.